ஹாய், வெல்கம் டு ஆல் சென்னை ப்ராப்பர்ட்டிஸ் எஸ்ஜே. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க வீடு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, குன்றத்தூர் டு பூந்தமல்லி ரோடு, அதாவது ஆக்சுவலாக அவுட்டர் ரிங் ரோடு போகிறதுக்கு மாங்காடு பேங்க் ஆஃப் பரோடா ரோடுன்னு சொல்லுவாங்க. அந்த ரோடு உள்ளேருந்து வந்தோம்னா கரெக்டாக ஒரு 1.5 to 1.7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீடு வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஏரியா பேர் வந்து ஜனனி நகருக்கு ஆப்போசிட்டில், இது வந்து சீனிவாச நகர் அந்த மாதிரி சம்திங் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட்டு, 30க்கு 20 சைஸ். ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா 30 அடி ஃப்ரண்டேஜ். இது வந்து வெஸ்ட்டு நார்த்து கார்னர். ஆனால் வீடு வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஃபேஸிங் வந்து மெயின் என்ட்ரன்ஸ் இருக்கும், ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி மெயின் கேட் இருக்கும். வாசப்படி வந்து ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி வரும். இது வந்து பார்த்திங்கன்னா ரோடு வந்து பார்த்திங்கன்னா ரோட் வித் வந்து ஒரு 24 ஃபீட்டு சம்திங் கூட வந்து கொஞ்சம் கூட வரும். இதான் வீடு. இது வந்து கார் பார்க்கிங், கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு ஹாலு, ஒரு கிச்சனு, ஒரு பாத்ரூம். மேலே பார்த்தீங்கன்னா டபுள் பெட்ரூமு, 2 பெட்ரூமுக்கு ஒரு அட்டாச்டு பாத்ரூம், 2 பெட்ரூம் அட்டாச்டு பாத்ரூம் வந்துடும், ஒரு பால்கனி ஒன்று வந்துடும். இதான் வீடோடைய ஃப்ரண்ட் எலிவேஷன். அவங்க வீட்டுக்குள்ளே போகலாம். என்னுடைய ப்ரைஸ் சொல்ல மறந்துட்டேன். 75 lakhs சொல்கிறாங்க, பேசிக்கலாம். ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸட் கிடையாது, நெகோஷியபிள் தான். அழகாக நீங்கள் ஒரு எஸ்யூவி கார் நிறுத்த முடியாது, ஒரு செடான் கார், ஓகேண்ணா, ஒரு செடான் டைப் கார் வந்து தாராளமாக நிறுத்துகிற அளவுக்கு உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்குது. கார் பார்க்கிங் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைல்ஸோடு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க, 2க்கு 4 டைல்ஸால். மெயின் என்ட்ரன்ஸ், இந்த கதவோட திக்னஸ் பார்த்திங்கன்னா ஒரு விரல் சைஸ் இருக்குது, ஃபுல்லாகவே இருக்குது. அந்தளவுக்கு நல்லா ஒரு டோர் போட்டு கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு சின்ன இது இருக்குது, இதுக்கு சாவி போட்டு க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு இது ஒரு வச்சுருக்காங்க. இதான் வீடோட லிவிங் ஏரியா. காமன் பாத்ரூம், கீழே ஒரு காமன் பாத்ரூம் வந்துடும். வீடோட லிவிங் ஏரியா. ஈவினிங் டைமில் சன் சைடு அப்படியே அழகாக வீட்டுக்குள்ளே வருது. இது வந்து ஃபால் சீலிங், வீடு ஃபால் சீலிங் கொடுத்துருக்காங்க. கிச்சன் பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு நல்லா கம்ஃபர்டபுளாகவே நல்லா ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க கிச்சன். படிக்கட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜை யூஸ் பண்ணிக்கலாம். டைனிங் ஹால் வைக்க முடியாது, சின்ன ஸ்டோரேஜே வேறு எதனா யூஸ் பண்ணிக்கலாம், திங்ஸ் எதனா வைக்கிற மாதிரி வச்சுக்கலாம். எஸ்எஸ்டியில் வந்து சைடில் இது கொடுத்துருக்காங்க, ஒரு பிளாக் கலர் டைப்ஸ் போட்டு நல்லா சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸு. இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ப்ரிவென்ஷன் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக வெளிச்சமாக இருக்குங்க. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டு போடாமே ஓரளவுக்கு நல்லா ப்ரைட்டாக இருக்கும். கார்னர்ன்ற வரைக்கும் நல்லா காற்று நல்லா அடிக்குது. இதெல்லாம் ஜன்னல் போட்டு உங்களுக்கு க்ளோஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டாச்டு பாத்ரூம். நல்லா பாத்ரூம் நல்லா பெருசாக இருக்குது. ஜன்னல் போகிறதுக்காக கிரில் எடுத்து வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா என்னென்ன ஒரு பெட்ரூம், இது கொஞ்சம் சின்ன பெட்ரூமாக தான் இருக்குது. கபோர்டெல்லாம் உங்களுக்கு நிறையவே வந்துருங்க. லாஃப்ட் அண்ட் கபோர்டெல்லாம் நிறையவே இருக்கும். பால்கனி இல்லை, உங்களுக்கு பால்கனி ஓரளவுக்கு நல்லா காம்பேக்டாக இருக்குது, பெருசாக கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு இந்த பெட்ரூம் சைஸ் மட்டும் கொஞ்சம் சின்னதாக வரும். மேலே போனால் இங்கேருந்து அரபிந்தர் ஸ்கூல் தெரியலாம். அது இருக்கு ஆப்போசிட்டில் பாருங்கள், இல்லை விவசாயம் பண்ணுறதுலன்னா அப்படியே இருக்குது. ஸோ உங்களுக்கு சுத்தமான காற்று கிடைக்கும் இது மூலிமா. இதான் ரோடோடைய ஃப்ரண்ட் வியூ. மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே கூலிங் டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க சூப்பராக. இதுதான் டெரஸ் வியூ.
ஆக்சுவலாக இதுதான் மெயின் ரோடு, அந்த ரன்னிங் ரோடு மாங்காடு டு பூந்தமல்லி ரன்னிங் ரோடு. அந்த வண்டி போகிறது இல்லையா, அங்கேருந்து ஒரு 100 மீட்டர் 150 மீட்டர் தான் வரும் இந்த வீட்டுக்கு. அங்கேருந்து ரைட் எடுத்து போனோம்னா அரபிந்தா ஸ்கூல், அந்த ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் போனோம்னா ஸ்ட்ரைட்டாக பூந்தமல்லி பஸ் ஸ்டாப்பு, பூந்தமல்லி மெட்ரோ எல்லாமே ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம். இங்கேருந்து லெஃப்ட் எடுத்தோம்னா ஸ்ட்ரைட்டாக மாங்காடு மெயின் ரோடு பஸ் ஸ்டாண்டாண்டே போயிடும் கரெக்டாக. வீடு சுற்றி இருக்கிற ஏரியா தான். ஸ்கூலு, ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு நிறையா அக்சஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த ஏரியா. சுற்றி வீடுங்க இருக்குது. இந்த மாதிரி ஒரு லோ பட்ஜெட்டில் தேடிட்டுருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருன்னா தேவைன்னா இந்த வீடை வந்து உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி வீடியோஸ் வந்து வீடியோஸ் வந்து அடிக்கடி உங்களுக்கு வரும் நான் போடுறது. நிறைய பேர் லோ பட்ஜெட்டில் கேட்டிருக்கீங்க. அதே மாதிரி இந்த பூந்தமல்லி சரௌண்டிங்கில் கேட்டிருக்கீங்க, அரபிந்தா ஸ்கூல் பக்கத்தில். அதனால் அவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ வந்து ஓரளவுக்கு இந்த வீடு வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். புது வீடு தாங்க. ப்ரைஸ் வந்து பேசிக்கலாம், 75 சொல்கிறாங்க, பேசிக்கலாம். லோன் போகிறதுனால லோன் போய்க்கலாம், 80% லோன். மேலும் இந்த வீடை பற்றி வேறு எதனா தகவல் தேவைன்னா கீழே இருக்கிற அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.